செந்தில்குமார் என்ற சம்போ செந்தில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தண்ணி காட்டும் தாதா. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலாவது பிடித்து விடலாம் என நினைத்த போலீசாருக்கு தொடர்ந்து ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறதாம். பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக. அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தில் நிகழ்ந்த பல கொலை சம்பவங்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வரிசையில்தான் உள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம். இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய ரவுடி கும்பலை கைது செய்து சிறையில் அடைத்து குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்துவிட்டது சென்னை காவல்துறை. இதில் யாரும் இதுவரை ஜாமீனில் வெளியே வரவில்லை. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முக்கிய மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் தாதா சம்போ செந்திலை போலீசார் இதுவரை கைது செய்யவில்லை. கைது செய்யவும் முடியவில்லை. சென்னை காவல்துறைக்கு தண்டி காட்டிக் கொண்டிருக்கும் தாதா சம்போ செந்திலை இதுவரை அவர்களால் நெருங்க இயலவில்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்து வருடம் கடந்துள்ளது. காவல்துறை வட்டாரங்களில் ரியல் கோஸ்ட் என்று அழைக்கப்படும் தாதா சம்போ செந்தில் பின்னணி பல்வேறு சுவாரஸ்யங்களை கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மணப்பாடு தண்டுப்பத்து கிராமத்தில் பிறந்தவர் இந்த சம்போ செந்தில். அவரது முழு பெயர் செந்தில்குமார். ரவுடிகள் மத்தியில் அவரை சம்போ என்ற சம்பவ சிவ செந்தில் என்ற பட்ட பெயர்களோடு அழைக்கப்படுகிறார். இவரது தந்தை ஐயாசாமி சென்னை தண்டையார்பேட்டையில் குடியேறி தற்போது அங்கேயே வசித்து வருகிறார் ஐயாசாமி. புதுவண்ணாரப்பேட்டையில் அலுமினிய பாத்திரங்கள் தயாரிக்கும் கம்பெனி வைத்துள்ளார். சம்போ செந்திலின் தாயார் பெயர் ராஜேஸ்வரி, சகோதரி செந்தில் செல்வி, சகோதரர் சரவணகுமார், மனைவி நைஷ் கர்மியா செல்வம். சென்னை தியாகராயா கல்லூரியில் பிஎஸ்சி படித்துவிட்டு சட்டம் படித்துள்ளார். சம்போவின் எதிரிகள் என்று சிடி மணி, ஆம்ஸ்ட்ராங், பாம் சரவணன், எண்ணூர் தனசேகரன் ஆகியோர் பெயர்களை போலீசார் சொல்லுகின்றனர். 2018ஆம் ஆண்டு முதல் சம்போவிற்கு ரவுடிகள் பட்டியலில் இடம் கிடைத்து பிறகு A+ கேட்டகரி ரவுடியாக தற்போது உள்ளார். 15 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்து கொண்டே தனது கூட்டாளிகளை ஏவி கட்ட பஞ்சாயத்து, தொழிலதிபர்களிடம் பணம் பறிப்பு உள்ளிட்ட சம்பவங்களில் சம்போ செந்தில் திறம்பட செய்து போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து வருகிறார் சம்போ செந்தில். இவரது கூட்டாளிகள் செய்த கொலை சம்பவங்கள் எது என்றாலும் அதில் A2 குற்றவாளியாக தான் சம்போ இருக்கிறார் என்கின்றனர் காவல்துறையினர். ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்திலும் A2 தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சம்போ செந்தில் வெங்கடேச பண்ணையாரின் நெருங்கிய ஆதரவாளர். 10 ஆண்டுகளுக்கு முன் ரவுடி கல்வெட்டு ரவியின் வழக்குகளுக்கு ஆஜராகி வந்த சம்போ ரவுடிகள் மீதான குற்ற வழக்குகளை மட்டுமே எடுத்து நடத்தி ரவுடிகள் வட்டாரத்தில் நெருக்கத்தை அதிகப்படுத்தினார். சம்போ செந்தில் போடும் ஸ்கெட்ச் எப்போதும் மிஸ் ஆனதே இல்லை என்பதாலேயே சம்போ செந்தில் என்று கூலிப்படை கும்பல் செல்லமாக அழைக்கிறதாம். 5 கொலை வழக்குகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது பாய்ந்துள்ளது. பல ஆண்டுகள் முன்பகையை ஆம்ஸ்ட்ராங் கொலை மூலம் சம்போ செந்தில் தீர்த்து கொண்டதாக காவல்துறை சொல்கிறது. இந்த கொலை வழக்கில் எப்படியாவது அவரை கைது செய்து விட வேண்டும் என்று சென்னை காவல்துறை பல்வேறு வியூகங்களை வகுத்தது. ஆனால் அனைத்தையும் சம்போ தவிடுபடியாக்கிவிட்டு கண்டுபிடிக்க முடியாத நிலைக்கு காவல்துறையை தள்ளிவிட்டுள்ளார் சம்போ. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விட்டாலும் எந்த பலனும் இல்லை. இறைக்காக காத்திருக்கும் புலி போல சென்னை போலீசார் சம்போ செந்தில் கண்டிப்பாக சிக்குவார் என்று பொறுமையாக காத்திருக்கிறார்கள். குற்றம் செய்தவர் ஒரு நாள் சிக்குவார் என்கின்றனர் காவல்துறையினர். புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம்.